ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமுஸ் லைஃப் ஸ்டைல். பூஜை பாத்திரத்தை கிளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதும். இனிமேல் கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. இந்த பொருளை பூஜை பாத்திரத்து மேலே பூசி மட்டும் விட்டால் போதும். உங்கள் பூஜை பாத்திரம் நல்லா பளபளன்னு மின்ன ஆரம்பிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூஜை பாத்திரம் கடையில் விதவிதமான டிசைனில் கிடைக்குது. எல்லாருக்கும் வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் அதை கிளீன் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டம். இனிமேல் எவ்வளோ பூஜை பாத்திரம் இருந்தாலும் இந்த பொருள் பூசி மட்டும் விட்டா போதும். உங்களோட பூஜை பாத்திரம் பளபளன்னு மின்னும். அது என்ன பொருள் அப்படிங்கறத வீடியோல லாஸ்ட்ல சொல்லி இருக்கிறேன். உங்களோட பூஜை பாத்திரம் அழுக்கா கரை படிஞ்சு கலரே மாறி போய் இருந்தாலும் இந்த பொருளை நீங்க பூசுங்க. என்னோட பூஜை பாத்திரமும் ரொம்ப கரை படிஞ்சு கலரே மாறி போய் இருக்குது. ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பொருளை பூஜை பாத்திரத்து மேல இந்த மாதிரி லைட்டா மட்டும் நீங்க பூசி விடுங்க. நான் ஒரு பக்கம் மட்டும் பூசி விட்டுட்டு கையால லைட்டா தேய்ச்சிட்டு நான் காட்டுறேன். தண்ணி ஊத்திட்டு காட்டுறேன் பாருங்க. அந்த பூசின இடம் எவ்வளவு நல்லா கலர் மாறி இருக்குது. அந்த பூசின இடத்துக்கும் பூசாத இடத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். உங்களோட விளக்கு ரொம்ப அழுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த பொருளை பூசிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு நீங்க கழுவி எடுத்தாலே போதும். நல்ல கலர் கொடுக்கும். நம்ம ஸ்க்ரப்பர்லாம் எதுவும் வச்சு தேய்க்கணும் தேவையே இல்லை. கையை வச்சு மட்டும் லைட்டா தேய்ச்சி விட்டாலே போதும். பூஜை பாத்திரம் பளபளன்னு மின்ன ஆரம்பிக்கும். உங்ககிட்ட நான் ஒரு விளக்கும் தாம்பளத்தட்டும் மட்டும் தேய்ச்சி காட்டுறேன். நான் ஊரெல்லாம் வைக்கல, லைட்டா பூசிட்டு கையால மட்டும் லைட்டா தேய்ச்சி எடுத்தேன், அவ்வளவுதான். இப்போ கழுவிட்டு காட்டுறேன். நான் கழுவும் போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஃபர்ஸ்ட் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி விளக்கு எப்படி இருந்தது, இப்போ பாருங்க கிளீன் பண்ணினதுக்கு அப்புறம் நல்ல பளபளன்னு மின்னுது. இந்த மாதிரி கிளீன் பண்ணீங்கன்னா நீங்க கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. என்ன பொருள் சேர்த்து கிளீன் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப சொல்றேன். ஒரு தட்டு எடுத்திருக்கேன். இதுல 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். பூஜை பாத்திரம் கிளீன் பண்றதுக்கு மெயினான பொருளே இந்த கோதுமை மாவு தான். கோதுமை மாவு பூஜை பாத்திரத்தை பளபளன்னு மின்ன வைக்கும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது இல்ல? இது 100% உண்மை. இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கெல்லாம் சேர்ப்போம்ல, அந்த மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் எடுத்திருக்கிறேன். இதை கட் பண்ணிட்டு ஒரு லெமன் சாறையும் புழிஞ்சு சேர்த்துக்கலாம். பூஜை பாத்திரம் கிளீன் பண்றதுக்கு இனிமேல் கடையில பவுடரு லிக்யூடு எதுவுமே நீங்க வாங்கணும்னு தேவையில்லை. வீட்டுல இருக்கிற இந்த பொருள் மட்டும் போதும். உங்களோட பூஜை பாத்திரத்தை பளபளன்னு மின்ன ஆரம்பிச்சிரும். கடையில வாங்குற பீத்தாம்பரி பவுடர் லிக்யூட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கையெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாம நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ண இந்த ஒரு பேஸ்ட் மட்டும் இருந்தா போதும். இதை விளக்கு மேல பூசி மட்டும் விட்டா போதும். நீங்க கை வலிக்க தேய்க்கணும் தேவையே இல்லை. பூஜை பாத்திரம் தங்கம் போல ஜொலிக்கும். ஒரு லெமன் சாறையும் புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இது மட்டுமே இருந்தால் போதும். நீங்கள் எவ்வளோ பூஜை பாத்திரம் இருந்தாலும் ஈஸியாக நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணினதுக்கு அப்புறம் பாருங்கள் பூஜை பாத்திரம் எவ்வளோ நல்லா பளபளன்னு மின்னுதுன்னு. 1/2 கப் கோதுமை மாவு வச்சு நான் இவ்வளோ பூஜை பாத்திரம் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். வீடியோவில் ஒரு தாம்பளத்தட்டும் விளக்கும் மட்டும் நான் க்ளீன் பண்ணி காட்டினேன். 1/2 கப் கோதுமை மாவுக்கு எவ்வளோ பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இனிமேல் கடையில் கெமிக்கல் கலந்த பவுடர் லிக்விட்லாம் வாங்கி பூஜை பாத்திரத்தை கிளீன் பண்ணாதங்க. கையெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு மட்டும் இருந்தா போதும். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பளபளன்னு மின்ன ஆரம்பிக்கும் பூஜை பாத்திரம். நான் சொன்னா நம்ப மாட்டேங்க. நீங்க ஒரு டைம் கிளீன் பண்ணி பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.